எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. நேற்று தான் நான் கொம்பு சீவி படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். நேற்று தான் நான் உடனே நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்துட்டு அக்டோபர்லேயே வந்துட்டு அக்டோபர் 22 23 அந்த பாட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டை கேட்டேன். யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அவருக்கு வயசு கம்மி தான், இருந்தாலும் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய பாடல்கள்லாம் போயிடுச்சு. அவர் பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5-6 பாட்டுமே அந்த படத்தில் வருது அப்படின்னா எல்லா பாட்டுமே கேட்க முடியாது, எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒர்த்தான ஒரு இசையமைப்பாளர். அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்புறமா அந்த விஷயத்துக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய இயக்குனர் பொன்ராம். இவர் வந்து இமானை வச்சுக்கிட்டு தான் அவர் மற்ற படங்கள் எல்லாமே ஹிட் பண்ணார் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இன்னும் பல படங்கள் பண்ணார். எல்லாமே வந்து இமானுடைய இசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜொலிச்சார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது பொன்ராம்க்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இமானுடைய இசை தான் இவரை வந்து ஒரு அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் ஒரு வீணா போன இயக்குனராக ஆகிட்டார். இதுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா பிரபு சாலமன் அவரும் வந்துட்டு இமானை வச்சுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தார். அவருடைய படங்கள், வெற்றி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமானுடைய இசை தான். அது தொடரியாக இருக்கட்டும், மைனாவாக இருக்கட்டும், கயல், இன்னும் கும்கி, இப்படி தொடர்ந்து சொல்லலாம் இமானுடைய இசையில். அடுத்தது இமானை விட்டார், அவர் கெட்டு போய் தெருவில் நிற்கிறார். அதே மாதிரி தான் பொன்ராம் கூட. யுவன் சங்கர் ராஜாவை நான் குறைச்சி மதிப்பிட விரும்பலை. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது சமீபத்தில் போன மாதம் ரிலீஸ் ஆன இந்த கொம்பூசி வரைக்கும், இதுக்கு முன்னே அவருடைய பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 7 கடல் 7 மலை இந்த படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார், எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அதை நம்ம சித்தார்த்த பாடியிருப்பார். ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்ல வரேன். அவர் ஒன்றும் பெருசாக இந்த பாட்டை ஹிட்டு கொடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக மெலடியாக இருக்குது. பட் இது யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ சதவீதம் நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். அந்த பாட்டுடைய தொடக்கமாக இருக்கட்டும், அந்த பாட்டுடைய அந்த ஹம்மிங்கை வரக்கூடிய இருக்கட்டும், அந்த ஒரு குழைவு எல்லாமே யுவன் சங்கர் ராஜாவோட இசை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஒரு காலத்தில் நிறைய வெற்றி பாடல்கள் மட்டுமே கொடுத்துருந்த யுவன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காணாமல் போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பாடல் பற்றி சொன்னோம்னா, யுவன் சங்கர் இவர் நம்ம இளைய கேப்டன் சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பெரிய இடைஞ்சல். நடிப்பும் சரி, டான்ஸும் சரி. ஃபைட்டு வேணும்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா இவரோட உயரமே இவருக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு கதாநாயகி பிடிச்சி வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்தா எக்ஸ்ட்ராடனரியான நம்ம மிஸ் கூவகம், திருநங்கை மாதிரியே இருக்கிறாங்க. நான் உண்மையிலே திருநங்கையாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். அதுவும் இந்த போலீஸ் ட்ரெஸ்லலாம் அவங்கள பார்க்கும்போது அப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் கூவாகம் மாதிரியே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி, அவ்வளோ ஒரு அழகு. அவ்வளோதான் எனக்கு என் கண்ணில் பட்டதை நான் சொல்கிறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். பாடல் ஓகே தான், பாட்டு சூப்பராக இருக்குது அவர் கேட்குறதுக்கு. பட் யுவன் சங்கர் ராஜாவுடைய பழைய பாட்டு மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி. நான் நேற்று தான் அந்த பாட்டை கேட்டேன். உங்களில் யாரும் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இன்னும் பல விஷயங்கள் சண்முகம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாட்டை பார்த்தாலே தெரியுது எனக்கு. நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் சண்முகம் பண்ணின்ட்டு. உங்களுடைய கருத்தும் இதுவாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.